இன்னைக்கு ரொம்பவே சூப்பர் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பாலக் பட்டாணி கட்லெட் தான் செய்ய போகிறோம். இது குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட் வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் இல்லைங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். அது கொதிச்சு வந்ததும் நான் கொஞ்சமாக பாலக்கீரையும் கொஞ்சமாக ஊற வச்ச பட்டாணியும் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இதோட பச்சை கலர் மாறாத மாதிரி 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கனாலே இது நல்லா வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கீரை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி நம்ம சூப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண கீரை பட்டாணி கூட ஒரு பச்சை மிளகா 2 பல் பூண்டு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை நான் ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன். இது கூடவே பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் 2 ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நான் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு கட்லெட் ஷேப்பில் தட்டிக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு கேஷ்யூ வைக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட்லெட் ஷேப்பில் பிடிச்சி வைங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் எல்லா கட்லெட்டையும் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவந்து ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பயங்கர கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.